உன்னையும் என் தங்கச்சியும் உன் அப்பன் ஊரை விட்டு துரத்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். எவனோ ஒரு பட்டாளத்தான் ஊரை விட்டு துரத்திருக்கான். போறேன், இப்பவே போறேன். அவன் பொண்ணை நான் தூக்கிட்டு வரேன். எங்கடா அந்த பட்டாளத்தான்? வெளியே வாடா, வாடா வெளியே. ஏய், இந்த ஊர்ல என் தங்கச்சிய மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணனால என் மாப்பிள்ளை என் தங்கச்சியும் ஊரை விட்டு துரத்துனீங்கல்ல. ஏய், இப்போ இந்த வீட்டு பொண்ண நான் எடுத்துட்டு போறேன். அவளை ஊரை விட்டு வரட்டுங்க. ஒதுங்கடி. ஏய், வாடி, வாடி. உன்னை அவங்க ஊரை விட்டு துரத்தும். வாடி, வாடி. சட்டம், ஊருக்கு ஒரு சட்டமா? வாடி விடு. அவங்க எல்லா நேரத்துல வந்து கவனம் பண்றானே. அண்ணா தோட்டத்துல இருப்பார், சீக்கிரமே கூட்டிட்டு வாப்பா. இவன் தான் சார், இவன் தான். ஐயா வீட்டுல இல்லாம உள்ள வந்து இழுத்துட்டு போங்க. யாரு இவனா? வணக்கம் சார், நான் தான் இந்த ஏரியாக்கு புது இன்ஸ்பெக்டர். இன்னைக்கு தான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், இவனை நாங்க பாத்துக்கிறோம். எங்க ஊர்ல இது மாதிரி பிரச்சனை நடந்ததே இல்ல சார். சார் இவன் ஒரு பெரிய கேடி சார், நேத்துக்கு தான் ரிலீஸ் ஆனா. சார் இவன் நல்ல நேரம் சார், நாங்க எல்லா வீட்டுக்குள்ள பூந்திருக்கான். இல்லன்னா பணம் தாண்டி கொண்டு போயிருப்பீங்க. நல்ல வேளை நீங்க இல்லாத நேரத்துல பூபதி தான் இவங்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினாரு. பூபதியா? யார் இந்த பூபதி? நம்ம வீட்டுல புதுசா வேலைக்கு சேர்ந்த வேலைக்கார. டேய் பூபதி, ஐயா கூப்பிடுறாரு பார். இருக்கட்டும். என்னப்பா இன்ஸ்பெக்டர் தேடும் போது எங்க போயிட்டா? வேற ஒண்ணும் இல்லைங்க, என்னையும் போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டா நம்ம வீட்டுக்கு தானே காசிக்கும். பூபதி, நேத்து பாட்டு பாடிய மனசை குளிர வச்ச, இன்னைக்கு வீட்டுக்குள்ள போந்த கலாட்டா பண்ணவன அடிச்சு என் நம்பிக்கைக்கு ஆளாயிட்டேன். இதெல்லாம் வேணாம்ப்பா. ஏன்பா அந்த பூபதி போலீஸை பார்த்து பயந்ததுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு ஆள் மேல அவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கை வராத.
இந்த பார், அவன் போலீஸை பார்த்து ஒளியல, பயந்துருக்கான். பயப்படுறதுக்கும் ஒளியறதுக்கும் வித்தியாசம் தெரியாதவன்டா நீ. அப்பாவோட நம்பிக்கைக்கு நீ ஆளாயிட்டியா? உன்னை இப்படியே விடக்கூடாது. இந்தா என்னம்மா? மோர். அடாடாடாடா. ம்? இது உனக்கு இல்ல, அதானே பார்த்தேன். புதுசா வந்திருக்கிற வேலைக்காரன். ஓ, பூபதிக்கா? வேணும்னா அவன் வந்து குடிச்சுக்குவான்ல. பெரண்டையை பச்சையா அரைச்சி இந்த மோர்ல கலந்திருக்கேன். இத குடிச்சா அவன் தொண்டை க்ளோஸ். அதுக்கப்புறம் அவன் இந்த வீட்டை விட்டு இல்ல, ஊரை விட்டு போயிடுவான். ஓ, கதை அப்படியா? அப்ப அடுத்த ஆஸ்தான கவி நான் தான். அப்ப 2 மோரா கொடுங்கம்மா. ஒண்ணு கலந்த மோரு, ஒண்ணு கலக்காத மோரு. அப்பதான் அவன் சந்தேகப்பட மாட்டான். ம். ஏன்னா பாதி மோர அவன் குடிச்சுட்டு மிச்ச பாதியை ஏன் வாயில ஊத்தி விட்டான்னு வச்சுக்கங்க, ஏன் தொண்டை க்ளோஸ். இந்தா. இது எனக்கு, இது பூபதிக்கு. இது கலந்தது, இது கலக்காதது. இது கலக்காதது, இது கலந்தது. பிள்ளையார்ப்பா. பூபதி, பூபதி, பூபாதி. என்னய்யா? என்னப்பா, நானும் உன்ன மாதிரி வேலைக்காரன் தானே. என் முன்னால கைய கட்டிக்கிட்டு ஐயா கொய்யான்னுக்கிட்டு நீ எவ்வளவு பெரிய பாடகன். உன் சாரீரம் என்ன, உன் சங்கீதம் என்ன? காலையில இருந்து பாடி பாடி உன் குரல் களைச்சு போச்சப்பா. குரல் கலைக்குதா? இல்லப்பா, காலையில இருந்து வேலை செஞ்சா உடம்பு களைக்கும்ல, அந்த மாதிரி பாடிக்கிட்டே இருந்தா குரலும் களைக்கும். இந்தா, என்னது? மோரு. மோர் நான் குடிக்க மாட்டேனே. குடிக்க மாட்டியா? ம்ஹும். இல்லப்பா, இது சாதாரண மோர்ல, ஒன்ஸ் மோரு. ஒன்ஸ் மோர்னா? சகல மூலிகையும் கலந்த ஸ்ட்ராங் மோரு. ஓ, எதுக்கு 2 மோரு? நானும் பெரிய பாடகன்ல, எனக்கு ஒரு மோரு, உனக்கு ஒரு மோரு. ஓ, அப்பனா இத உப்பு கலந்துருப்பா, உப்பு கலந்துருக்கு. சரி, இது எப்படி? சரி, இது எப்படி? இருப்பா. சரி, இது எப்படி? எதுவும் தெரியாதுப்பா. நீ சரி, ஏன் 2யும் குடிச்சுக்கப்பா. ஐயோ, குழப்பிட்டானே. குடி. எப்பா, இது எப்படி? இது எப்படி? ஏன்? எனக்கு இன்னைக்கு குரல் நல்லா இருக்கு, அதனால 2 டம்ளர் மோரை நீயே குடிச்சிரு, நல்லா இருப்ப. எனக்கும் குரல் நல்லா இருக்கு, பிடிச்சுக்க. இல்லப்பா, நான் வரேன். இரு இரு இரு. சரி, இத குடி, இத குடி. சரி, குடிக்கிறேன். எதுக்கு இத குடி? உனக்கு தெரியா வரும். சரி, நீயும் குடி. இல்ல, அப்புறம் நீயும் குடி. எங்கப்பா போறேன்? நீயும் குடிப்பா. அம்மா, 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 அப்பா, தாய், தந்தை, மதர், ஃபாதர், தாத்தா, பாட்டி, எனக்கு குரல் வந்து விட்டது. குரல் போகவில்லை. தாயே, தந்தையே. அகர முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே. இல்றவ நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. நீ பாடு. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஐயா, ஐயா, ஐயோ, பேசும்போது குரல் நல்லா வருது, பாடும்போது பொம்பளை குரல் வருதே. நல்ல வேளை குரல் மட்டும் மாறுச்சு. ஏய், யாருப்பா உள்ள? மச்சான கூப்பிடுங்க. மச்சான், இங்க வாங்க. நாம கட்ட போற கல்யாண மண்டபத்துக்கு என் மாப்பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ்ல அனுப்பிச்சிருக்க பிளான் பாருங்க. இன்னும் படிச்ச பட்டமே வாங்கல, அதுக்குள்ள இன்ஜினியர் கல்யாண மண்டபத்துக்கு பிளான வரைஞ்சு அனுப்பிச்சிட்டாரா? என் பையன் என்ன மாதிரி, உன்ன மாதிரி இல்ல. சரி சரி, உங்க புள்ள உங்கள மாதிரி இருக்கட்டும். ஏய் பவுனா, இவர் உன்னை கட்டிக்க போறவன் நம்ம கட்ட போற கல்யாண மண்டபத்துக்கு பிளான் அனுப்பிச்சிருக்கான். இந்த கல்யாண மண்டபத்தில் நடக்க போற முதல் கல்யாணமே உனக்கும் அவனுக்கும் தான். இவ்வளவு பெரிய நம்ம ஊர்ல ஒரு நல்ல கல்யாண மண்டபமே கிடையாது. நம்ம ஜனங்க அவங்க பிள்ளைங்களுக்கு இலவசமா கல்யாணம் நடத்தத்தான் இந்த கல்யாண மண்டபமே கட்டுறேன். என்னதான் மண்டபத்தை இலவசமா கொடுத்தாலும், பெத்தவங்களே சம்மதிச்சாலும், காதல் கல்யாணத்துக்கு கண்டிப்பா இந்த மண்டபத்துல இடம் கிடையாது. நீயே அப்பப்ப ஸ்லிப் ஆவற. ஏய், கேட்டியாடி, கேட்டியா? காதலிக்கிறவங்களுக்கு அவர் கல்யாண மண்டபத்திலே இடம் இல்லையா? நீ என்ன காதலிச்சாலோ, நான் உன்னை காதலிச்சாலோ, நம்ம 2 பேரும் கல்யாணமும் கல்லறையில தான். என் தங்கச்சியவா காதலிக்கிற, இரு வைக்கிற உனக்கு வேட்டு.
தெரியாம எங்கேயாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு சாவு. எந்த லாரியோ, எந்த கிணறோ, எந்த ட்ரெயினோ, இன்னையோட உன் கதை முடிஞ்சுது. ஏய் கையெடு. என்னது? ஏய் யார் அவன் தூங்கிட்டு இருக்கணும் மிதிக்கிறவன்? ஐயா அம்மா ஐயா, நீங்க இதுக்கு யாரும் வந்து பார்த்தீங்க? வெளியே படுக்க வேண்டிய ஏன் கட்டில படுத்துட்டு ஏன் மேல கால தூக்கி போடுறேன்? ஐயா இது உங்க ரூம்பா? சாமி கொஞ்சம் இருக்கையா, கொஞ்சம் இருக்கையா. சிவனேன்னு படத்துக்கு அந்த பசுவை எவனோ சிங்கத்தோட குகையில தள்ளி விட்டு போயிட்டா. ஐயா நடந்து என்னன்னு கேளுங்க. எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் தூங்கும் போது என் கையவே நான் கட்டிட்டு படுப்பையா. எவனோ ஒரு முடிச்ச முடிச்சு அவுத்துட்டு போயிட்டான். நான் திசை தெரியாம இங்க வந்து படுத்துட்டியா. இதான் நடந்தது. நீ ராத்திரி மட்டும் நடக்கிறது இல்லடா, பகல்ல கூட அம்மா ஐயா துப்பாக்கி எடுக்க போறாருமா? வேணாம் சொல்லுங்கம்மா, வேணாம் சொல்லுங்கம்மா. அம்மா நான் துப்பாக்கில சுட்டுதான் சாணம் கிடையாதுமா. காட்டாவே போட்டுன்னு போயிருமா சொல்லுங்கம்மா. ஐயோ ஐயோ எடுத்துட்டாரே எடுத்துட்டாரே. ஐயா 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 குண்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கியா? அதை அனாவசியமா வேஸ்ட் ஆக்காதீங்க. அதை சுட வேண்டிய ஆளை சுட்டாதான் உங்களுக்கு மரியாதை, அந்த குண்டுக்கு மரியாதை. என்னைய போய்கிட்டு ஐயா ஐயா என்ன சுற்றாதீங்கயா. 5 வயசு பிள்ளையா அந்த வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது அனாதியா தாயா வந்து எங்க அம்மா சத்தியமா எங்க ஆத்தாப்பனை நான் பார்த்தது இல்ல. இந்த வீட்டுக்கு வந்து இருந்து ஆத்தாப்ப எங்க அம்மாவும் நீங்களும் தான். வளர்த்த நீங்களே என்னை சுட்டு கொண்டாங்க சாமி. பாவம் நானு பாவமா சொல்லுங்கம்மா. என்னங்க அவன் தெரியாம தானே வந்துட்டேன்னு சொல்றான், விட்டுருங்க. கும்புறேன் சாமி. தாய் வர்றம்மா. அம்மா நீங்க கட்ட போற கல்யாண மண்டபத்தோட வாஸ்து புருஷ லட்சணம் ரொம்ப நன்னா இருக்கு. கல்யாணம் போன்ற மங்களகரமான காரியங்கள் அமோகமா நடக்கும். என்னாச்சு? என் பையன் பிளான் மட்டும் அனுப்பல, வாஸ்து கூட பார்த்து அமைச்சிருக்கான். சாமி, அந்த கல்யாண மண்டபத்தில் நடக்க போற முதல் கல்யாணமே என் பொண்ணுக்கும் என் தங்கச்சி மகனுக்கும் தான். அப்படியா? அவ 2 பேர் ஜாதகத்தையும் கொண்டு வாங்க, பொருத்த மாத்தி சொல்லிடுறேன். நீ உட்கார், அது ஏன்டா தானே இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். சாமி இங்க அவங்க கூட வந்தவர் தானே? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? இங்க 2 பேருக்கு காதல் கல்யாணம் நடக்குமான்னு பார்த்து சொல்லுங்க சாமி. இங்க பார்த்து சொல்லியா? 2 பேருக்கும் சேர்த்து சொல்லு. என்னையா? கண்டிப்பா உங்க 2 பேருக்கு காதல் கல்யாணம் தான். ஐயோ அவன் தான் அறிவு இல்லாம கேக்குறானா நீ சொல்றீங்க? நல்ல வேலை நீ சொன்ன வார்த்தை பெரியவர் கால விழாம போச்சு. விழுந்திருந்தா இந்நேரம் 3 குண்டு வேஸ்டா போயிருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் காதல்ன்ற வார்த்தை காதல கூட விழக்கூடாது, புரிஞ்சுதா? சாமி, அந்த ஜாதகம் வர்றதுக்குள்ளார பூபதி கையை பார்த்து ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? என் கை எதுக்கு? உன் கையை காட்டு. உன் கையை காட்டுப்பா. உன் கையை பார்த்துட்டு கரெக்டா சொல்லிட்டாருன்னா அப்புறம் என் கையை காட்டுறேன். நீங்க இந்த வீட்டுல என்னவா இருக்கீங்க? வேலைக்காரனா? வேலைக்காரனா? இது சம்பளம் வாங்க வேண்டிய கை இல்ல, சம்பளம் கொடுக்க வேண்டிய கை. ஜோசியத்துல பாதி பொய் பாதி உண்மைன்னு சொல்லுவாங்க. இதுல எந்த பாதி பொய் எந்த பாதி உண்மைன்னு தெரியலையே. இந்தாங்க சாமி, என் பொண்ணோட ஜாதகம் குடுமா. பிறந்த நேரம், நாழிகை, நாள் எல்லாம் சரிதானே? சரிதாங்க. ஏன் இப்படி கேக்குறீங்க? இந்த ஜாதகப்படி பார்த்தா இந்த குழந்தைக்கு 21 வயசு 2 மாசம் நடக்கிறது. இந்த ஜாதகப்படி இந்த குழந்தைக்கு 21 வயசுல நீங்க கல்யாணத்தை நடத்தி இருக்கணும். அதை விட்டா 26 வயசுல தான் அவளுக்கு கல்யாணம் நடக்கும். ஏன்னா இவளோட குருபலன் முடிஞ்சு 2 மாசம் ஆறுது. கல்யாண மண்டபத்தை 1 வருஷத்துல கட்டி பிடிச்ச கையோட இவ கல்யாணத்தை முடிக்க போறோம். 23 வயசுலயா? கண்டிப்பா நடக்காது. சாமி, அடுத்த வருஷம் இவளுக்கு கல்யாணம் பண்ணா அதனால இவளுக்கு கட்டிக்கு போறவனுக்கு ஏதாவது ஆபத்து வருமா?
இவ ஜாதக பிரகாரம் இவளை கட்டிக்க போறவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா இவளுக்கு 21 வயசுல கல்யாணம் நடக்காதனால 26 வயசுல கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சாமி, கல்யாண மண்டபம் எங்களுது, பொண்ணு ஏன் பொண்ணு, பையன் எங்க பையன், அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்காம போகும்? ஐயா, தயவு செஞ்சு கோபப்படாம கேளுங்கோ. ஜோசியம்ங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, இது விஞ்ஞானம், வானசாஸ்திரம். இன்னைக்கு இத்தனை மணிக்கு இந்த கிரகம் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும்னு எல்லாமே என்னைக்கோ கணிக்கப்பட்ட விஷயம். அதனாலதான் சொல்றேன், உங்க மகளோட ஜாதகம், அவளோட கிரக அமைப்புகள் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவ கல்யாணத்தை 21 வயசுல நடத்தி இருக்கணும். இல்லைன்னா 26 வயசுல தான் கல்யாணம் நடக்கும். சாமி, கல்யாண மண்டபம் வாஸ்துவும் நல்லா இருக்கு, இவங்க ஜாதகமும் நல்லா இருக்கு, எங்க நேரமும் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கும் போது கல்யாணம் மட்டும் எப்படி நடக்காம போவோம்? இவங்க கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். புரியாதவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அங்க போலாம். அருண்,